திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரர். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநீரி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர ஞான வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 5ஆம் தந்திரத்திலே உட்சமயம் என்பது பற்றி திருமூல தேவநாயனார் அருளி செய்த சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நாயனார் இங்கே உட்சமயம் என்று குறிப்பிட்டது அகச்சமயங்கள். சமயங்களை புறச்சமயங்கள் என்றும் அகச்சமயங்கள் என்றும் இரண்டாக பிரித்தமையும், பிறகு அதை மேலும் இரண்டாக பிரித்து புறப்புறச்சமயம் புறச்சமயம், அகப்புறச்சமயம் அகச்சமயம் என்று பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் 6 சமயங்களாக தொகுக்கப்பெற்று 4 பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 24 சமயங்கள் பொதுவாக பேசப்படுகின்றன. இவைதான் சமயங்கள் என்று முடிவு செய்து விட வேண்டாம். இதை தவிரவும் சமயங்கள் உண்டு. ஆனால் அவையெல்லாம் இந்த 24 ஏதோ ஒன்றில் சேர்ந்துடலாம். அதுக்காக இந்த 24ஐயும் பாகுபடுத்தி அவர்கள் வைத்தார்கள். சரி, சமயம்னு அவர்கள் அதை ஏன் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு நோக்கத்தை அடையணும். இப்போ கடவுளை வழிபடுகிறவர்கள், கடவுள் ஏதாவது ஒரு கடவுளை உண்டு என்று நம்பி அந்த கடவுளை வழிபாடு செய்கிறவர்கள் என்ன நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த சமயத்தை சேர்ந்த தலைவர்கள், இந்த சமயத்தை சேர்ந்த ஆசிரியர்கள், அந்த சமயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்லுவார். அதுதானே, என்ன கிடைக்கும்? முக்தி கிடைக்கும், வீடு பேரு கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓ, முக்தியா, ரொம்ப சந்தோஷம். ஒருத்தரும் அந்த முக்தினா என்னன்னு கேட்கறது இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை அந்த முக்தியா நினச்சிக்க வேண்டியது தான். இப்போ முத்தின்னு சொல்லுகிறது பௌத்த முத்தி பேசுகிறது, சமண முத்தி பேசுகிறது.
சைவம் முத்தி பேசுகிறது, வைணவம் முத்தி பேசுகிறது, சாக்தம் பேசுகிறது, காணபத்தியம் பேசுகிறது, கௌமாரம் பேசுகிறது. முக்தின்னு எல்லாம், எல்லா முத்தியும் ஒன்றா? எல்லா முத்தியும் ஒன்றா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கிறோம். இந்த முத்திங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தால், என்னன்னு கேட்போமே, அவங்க ஏதாவது ஒரு ஐடியா வச்சிருப்பாங்கல்ல, முத்தின்னா என்னன்னு. முத்தின்னா என்ன, என்ன பொருள்? முக்தின்னா என்ன பொருள்? வீடா? வீடு வீடா? வீடு பேரா? வீடு பேரு, வீடு பேரு, வீடு பேரு அப்படிங்கிறத கூட நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். விடுவது வீடு, பெறுவது பேரு. விடுவதால் பெறுவது, விடுவதால் பெறுவது. சரி, வீடு பேருன்னாரு அவரு. அது விடுவதும் பெறுவதும். ஆனால் அப்போ கூட இன்னும் கிளியரா இல்லையா? ஆசையை, அதான் வீடு. முக்திங்கிறது ஆசையை துரத்தல். துரத்தல் சின்ன ராணாவா பெரிய ராணாவா? ரெண்டும் போடலாம். பிறப்பற்ற நிலை. ஓ, முக்தி பிறப்பற்ற நிலை. ஆசையை துரத்தல், சிவானந்தத்தை அனுபவித்தல், என்றும் அனுபவித்தல். சிவானந்தத்தை என்றும் அனுபவித்தல் முக்தி. அப்புறம் இதுதான் எப்பவுமே எல்லாருமே சொல்ற அர்த்தமா? பரமாத்மாவா ஆயிடுறது. சரி, அவர் பரமாத்மாவாக ஆகிவிடுவது, அதுதான் முக்தி. அவர் எத்தனை பரமாத்மா ஆகும்? பரமாத்மாவோட கலந்துடுறது, அப்படி சொல்றீங்களா? இல்ல தனி பரமாத்மாவே ஆயிடுமா? பரமாத்மாவுடன் அத்துவிதமாதல், ஒன்னா இணைஞ்சிடுறது. சரி, பரமாத்மாவுடன் சேர்ந்து விடுதல் முக்தி. இப்போ இது எல்லாமே இப்போ திருமந்தனம் கேட்டதுனால சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்லை பொதுவாக வெளியில் முத்தின்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. பொதுவாக முத்தி அப்படின்னா என்ன பொருள்? இப்போ வைணவர்களை கேட்டால் பரமாத்மாவுடன் ஒன்றாக கலந்து, அவங்க பரமாத்மாவாகவே ஆகி விடுதல். இது பரமாத்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தினா என்ன, ஓவரால என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், அது சரியான அதுக்கு பொருள் முத்திங்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னால் லிபரேஷன், தமிழில் சொன்னால் விடுதலை. அதுக்கு அதான் பொருள், விடுதலை. அதுதான் முத்திங்கிறது. இப்போ விடுதலைன்னு ஏன் சொல்கிறோம்? அப்போ விடுதலைன்னு சொன்னால் அதுலேருந்தே தெரியுது இப்போ சிறைக்குள்ளே இருக்கோன்னு, இல்லையா? இப்போ இருக்கிறதே நல்ல சந்தோஷமான நிலையாக இருக்கிற பொழுது எதுக்கு இன்னொரு நிலையை நாம் தேடணும்? இப்போ இருக்கிறது துன்பங்கிறதுனால தானே. அதில் ஒன்றும் டவுட் இல்லையா? இப்போ இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ஹாப்பியாக இருக்குது சார் அப்படின்னா அப்படியே இருந்து போயிடலாம். இதுக்கு தனியாக போய் தேடிக்கிட்டு யார் கொடுப்பான்னு கேட்டுக்கிட்டு. இப்போ இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கிறதுனால தானே முத்தியை தேடுறோம். இப்போ முத்தி என்பது பொதுவாக அதற்கு என்ன பொருள்னா, இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுதலை, லிபரேஷன். அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. எத்தனையோ விதமான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த துன்பங்கள்லேருந்து எப்படி விடுதலை? இந்த முத்திங்கிறத பற்றி பேசுகிற பொழுது இந்த துன்பங்கள்லேருந்து விடுபடுகின்ற அந்த நிலையில் இந்த உயிரானது ஆனந்தம், நிம்மதி இதெல்லாம் அடைகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்போ எல்லாரும், எல்லா சமயத்தவரும் இந்த முத்திங்கிற வார்த்தையை பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தி கொள்கிறார். இன்னும் உங்களுக்குத்தான் அது லைசன்ஸ் கிடையாது. யார் வேணால் முத்திங்கிறத, பௌத்தர்களுக்கு முத்தி உண்டு, சமணர்களுக்கு முத்தி உண்டு. ஆனால் இந்த முத்தி என்று சொல்லுவது சமயம் தோறும் வேறுபட்டு நிற்கிறது. எதை முத்தி என்று சொல்லலாம்? இங்கே இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர்
எண்ணி பார்க்கிற பொழுது இன்பம் அனுபவித்த நாட்கள் எத்தனை அப்படின்னு எண்ணி பார்க்கிற பொழுது அது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லை. அப்படி இன்பமா நாம் அனுபவிச்சுட்டு இருந்த நாளெல்லாம் துன்பத்தையே இன்பம் நினைச்சு அனுபவிச்சுட்டு இருந்திருப்போம். நாய் எலும்பு கிடைச்சிரும், அதுக்கு அந்த எலும்புல ஒரு சதையும் இருக்காது. அதை எடுத்துக்கிட்டு வேற எந்த நாயும் பார்க்காத இடத்துக்கு அது போகும். அதை தனியாக வச்சுக்கிட்டு அது அவன் பாட்டுக்கு போவான். இதை பறிக்க வரான்னா அவன் என்னவோ அந்த நாயை அந்த எலும்பை வச்சுக்கிட்டு அது இப்படி அப்படிமா அதை போட்டு கடைசியில் அதை கடிச்சு அது என்ன பண்ணும், அந்த எலும்பு ஒட்டஞ்சி நாக்கை கிழிச்சிரும். நாக்கை கிழிச்ச உடனே நாக்கிலேருந்து ரத்தம் வரும். எது அதோட நாக்கிலிருந்து. இது என்ன நினைக்கும், இந்த எலும்புல இருந்து குருதி வருது பத்தியா, இவ்வளோ கஷ்டப்பட்ட உடனேத்தான் இப்போவே அதில் குருதி வர ஆரம்பிச்சு, இனிமேல் அடுத்தது அதுல இருந்து சதை வரும் எல்லாம் வரும் நினச்சி தன்னுடைய குருதி என்று கூட அதுக்கு தெரியாமல் அதை சுவைத்து கொண்டிருக்கும். இப்போ அது இந்த குருதியை பார்த்து அது ஆனந்தமாக அதை சுவைக்குது பாருங்க, ஒரு இன்பம் அடையுது பாருங்க. அந்த இன்பம் தான் இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை இன்பங்கள். உடலை துன்புறுத்தி, மனதை துன்புறுத்தி, சிந்தனையை துன்புறுத்தி, அடுத்தவர்களை துன்புறுத்தி, எல்லாரையும் துன்புறுத்தி 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 தன்னையும் துன்புறுத்தி கொண்டு. இல்லாட்டி ஏன் அப்படி சொல்றாரு அப்பர் சுவாமி, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நடலை அல்லோம் நரகத்தில் இடப்படோம், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படோம் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. என்ன சொல்றார்? இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அது அந்த நிலை. அப்ப இது என்ன? துன்பமே என்னாலும் இன்பம் இல்லை. அப்ப அதுதானே அர்த்தம். அதுக்கு இன்பமே என்னாலும் துன்பமில்லை, அதுதான் அந்த நிலைன்னா. துன்பமே என்னாலும் இன்பம் இல்லை, அதுதான் இன்னும் இருக்கிற நிலை. இன்பத்தையே துன்பமாக நினைத்து அதை அனுபவிப்பதுதான் வினைப்பயன் ஊட்டப்பெறுதல். என்ன கில்லாடிங்கிறீங்க? இல்லைன்னா அல்வாவையும் பாவக்காவையும் ரெண்டு பேரையும் வேற வேற நினைச்சு திம்பமா, தங்கத்தையும் இரும்பையும் வேற வேற உலோகங்கள் நினைச்சு உன்னை பொட்டிக்குள்ளேயும் உன்னை தெருவிலையும் வைப்போமா? ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி ஏமாத்திருக்காரு பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓடும் செம்பொன்னும் ஒக்காவே நோக்குவார், தெரிஞ்சு போச்சு, தெளிவாயிடுச்சு. இதெல்லாம் ஒண்ணுதான். ஒன்றும் தெரியாத நிலை இருக்கிற பொழுது வேறுபாடு பார்த்து பார்த்து துன்பம். அப்ப இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னா, துன்பமே என்னாலும் இன்பம் இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா நான் இங்க இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு பகீரத பிரயத்தனம் பட்டுக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறோம். கிடையாது, வாய்ப்பு இல்லை. இங்க இருக்கிற இந்த பொருள்களோடு சேர்ந்து கிடைக்காது. இப்படி எங்க சேரணும்? இன்ப பொருள் அங்க இருக்கிற பொழுது இன்ப பொருளாக இருக்கிற சிவத்தை விட்டு விட்டு இல்ல எல்லா இடத்திலையும் இன்பத்தை தேடிட்டு இருந்தா என்னங்க ஆகுது? கிடைச்சிச்சுன்னு வேற சொல்றோம்.
பிரம்மா சொன்னார்ல, நான் பார்த்துட்டேன் முடியன்ட்டார். முடிய பார்த்துட்டேன் அப்படின்ட்டார். அது போல கிடைச்சிருச்சு. அப்படி வாய்ப்பே இல்லை. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால். இன்னைக்கு நல்லதா வந்துடும், நாளைக்கு நல்லதா நடந்துடும், நாளைக்கு பிரச்சனை தீர்ந்துடும், நாளான்னைக்கு பிரச்சனை முடிஞ்சு போகும், நாளை மறுநாள்ல இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சு காலம் போயிட்டு. நடுவில் 2 ஜோசியரையும் வேற போய் பார்த்து, என்னங்க எப்படி இருக்கு, கிரகமெல்லாம் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு, ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. ஒரு 2-2.5 வருஷம் ரொம்ப கஷ்டம்தாங்க. அதுக்கப்புறம் பழகி போயிடும் உங்களுக்கு. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் சொல்றாரு. எவ்வளவு தெளிவா சொல்ற. ஞானசம்பந்த பெருமான் வாக்கு இல்லையா? பொன்றுகின்ற வாழ்க்கையை போத விட்டு பொதுமின். அது போட்டு விடுங்க, இங்க வாங்குங்கிறார். இது கிடைக்குது, அது பாட்டுக்கு அது பாட்டு கிடைக்குது, பிரச்சனை எல்லாம் கிடைக்குது. விடுங்க, நீங்க இதெல்லாம் தீருமா தீராதான்னு யோசனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பெருகிட்டே இருக்கும். இப்படி வாங்க இங்கிறார். அந்த பிரச்சனையெல்லாம் அதான் இருக்கட்டும், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், இப்படி வா கூப்பிடுறார். நம்மளா போவோம், நல்லா போவோமே. நான் அப்படியே வான்னு சொன்ன நான் எப்படி வர்றது? என்ன நம்புப்பா, நம்பலாம். அதனால ஒழுகலரிது அழிகலியில் ஒழி உலகு பழி பெருகு வழியை நினைய. வெறும் தோத்திரம்னு நினைச்சிடக்கூடாது. தேவாரம் திருவாச்சகம்லாம் இன்னும் சாமியோட பெருமையெல்லாம் சொல்ற தோத்திரம்னு நினைச்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற கோட்பாடுகள், கொள்கைகள். அழிகலியில் ஒழுகலரிது, அழிகலியில் ஒழுகல் அரிது. ரொம்ப கஷ்டப்பா குப்பை கொட்டுறதுட்டார். ஒழுக்கத்தோடு வாழ்வதும் சிவனை வழிபாடு செய்வதும் ரொம்ப கஷ்டம். வேலியே பயிர மேயும், திடீர்னு ஒரு நாள் அரெஸ்ட் ஆகும். என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. சாமி நகையெல்லாம் உருக்கி ஊற்றி ஊற்றி தான் ஹாட் நியூஸ். இப்போ எதை நம்புறது, எங்க நம்பி கொடுக்கறது, என்ன ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பக்தி இல்லாதவெல்லாம் கோயில் பாதுகாவலனா இருக்கிறான். இப்போ என்ன ஆகுறது சொல்லுங்க? கோயிலில் யார் கைக்கோ போயிடுச்சு. இப்போ கும்புறவங்க கையில் இல்லை கோயில், கொள்ளையடிக்கிறவங்க கையில் எல்லாம் கோயிலுங்க இருக்கு. கேள்வி காப்பாடே கிடையாது. அதனால சொன்னார், ஒழுகல் அரிது அழிகலியில் ஒளி உலகு பழி பெருகு வழியை நினையா. பார்க்கொண்டு மூடி கடல் கொன்ற ஞான்று 4-5 புள்ளினம் நின் பாதம் தாங்கும் என்பர். அப்பர் சாமி சொல்றார், ஒரு நாள் அழியத்தான் போகுது, அப்படி உன்னுடைய திருவடிகளை தவமிருந்து 20 பறவைகள் தாங்கிக் கொள்ளும்னர். அப்ப இந்த முத்தி என்று சொல்லுவதே, சமயங்கள் சொல்லுவதே அறிவு கொண்டு ஆய்ந்து பார்த்து எந்த முத்தியை அந்த சமயம் சொல்லுகிறது நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ரொம்ப கிளியரா இருக்கணும். பிளாட்டை விற்கும் போது சொல்றான், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பிளாட் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பிளாட்டு அப்படின்னு சொல்றான். ரைட்டு, ஓ 1/2 கிலோமீட்டர் தூரத்திலையா, நடந்தே வந்துடலாமே அப்படின்னு பிளாட்டை வாங்கிட்டதுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயான்னு கேட்டா அது வரப்போகுதுங்க. இந்த திட்டமெல்லாம் போட்டாச்சு, சென்ட்ரல் வரைக்கும் போயாச்சு.
ஸ்டேஷன் வரப்போகுது, வந்ததுக்கு அப்புறம் 1/2 கிலோமீட்டர் தூரமா, ஸ்டேஷனே இல்ல 1/2 கிலோமீட்டர் முத்தியே இல்லாமல் முத்தியை பத்தி பேசுறான். பல சமயங்கள் சொல்லுகிறது இதுதான் முத்தி அப்படி என்று சொல்லுகிறது. நம்ம ரொம்ப அற்புதமா திருமூலர் ஒரு செய்தி சொல்லுகிறார். இமயவர் தம்மையும் எம்மையும், இமயவர் தம்மையும் எம்மையும் முன்னம் அமைய வகுத்தனன் அநாதி புராணன். இமயவர் தம்மையும் எம்மையும் அமைய வகுத்தனன் அநாதி புராணன். முன்னம், ரொம்ப காலத்திற்கு முன்பாக, ரொம்ப ஊழிக்காலத்திற்கு முன்பாக இறைவன் எப்படி அமைத்திருக்கிறான் என்று கொஞ்சம் பார்த்தியான்னு கேட்கிறார். சுற்றி பார்த்தியா? விலங்குகள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, புழுக்கள் இருக்கின்றன, பூச்சிகள் இருக்கின்றன, எத்தனையோ விதமான உயிர்கூட்டங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றனவே. இந்த உயிர்கூட்டங்களை சுற்றி பார்க்கிற பொழுது உனக்கு என்ன தோன்றுகிறது? நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நாயாகவோ நரியாகவோ பன்றியாகவோ குதிரையாகவோ கழுகாகவோ காகமாகவோ எத்தனையோ பிறப்புகள் நம்மை சுற்றி அன்றாடம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. நாய் குட்டி போடுது, மாடு கன்று போடுது, தோண்டிக்கொண்டேதான் இருக்கின்றன. அப்ப இந்த உலகத்தில் நீ சுற்றி பார்க்கிற பொழுது எத்தனையோ விதமான இந்த பிறப்புகள் இருந்தாலும் கூட துன்பமற்ற நிலை வேண்டும்னு யார் நினைக்கிறான்னு கேட்கிறார். துன்பமற்ற நிலை வேண்டும்னு யார் நினைக்கிறா? அப்படி ஒரு நிலை உண்டா? அது எங்கே கிடைக்கும் என்று யார் கேட்கிறா? மனிதனை தவிர வேற விலங்கு ஏதாவது நினைக்குதா? மனிதனை தவிர வேறு விலங்குகள், பறவைகள் இந்த முக்தி, இந்த விடுதலை என்பது பற்றி யோசிக்கிறதா? கேக்குதா? அதை பத்தி இல்ல. ஆனா மனிதன் யோசிக்கிறான். அதுல மனிதன் எல்லாருமா யோசிக்கிறாங்க? எல்லா மனிதர்களுமா அதை யோசிக்கிறாங்க? இல்ல. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் அதை யோசிக்கிறார்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை மிருகங்கள், பறவைகள், விலங்குகள், ஓரறிவு உயிரின, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு, இப்படி இருக்கிற உயிர் கூட்டத்திலே நாமும் அந்த உயிர்களுக்கு உயிராக இருந்து நடுவில் இருந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லனாத துன்பங்கள் இந்த உயிர்கள் அடைகின்றன, நாமும் அடைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எதற்காக துன்பப்படுகிறோம் என்பது அந்த உயிர்களுக்கு தெரியாது. அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு கழுதையும் நாயும் ஃப்ரெண்டு. கழுதை சொல்லிச்சு, நாயை பார்த்து சொல்லிச்சு, வர வர எஜமானன் என்னை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், தாங்க முடியல அடி. காலையில் எழுந்திரிச்சா அடிக்கிறான், மத்தியானம் பொதி சுமக்கும் போது அடிக்கிறான், சாப்பிட கொடுக்கும்போது ஏதாவது கொடுக்கும்போது அடிக்கிறான், அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், தாங்க முடியல வலி, என்ன பண்ணுறதுனே தெரியல. நாய் சொல்லிச்சு, எதுக்கு இருக்கிற நீ, பேசாம வீட்டை விட்டு ஓடிடு, விட்டு விட்டு ஓடிடு, பேசாம எதுக்கு இருக்கிற நீ. அதுக்கு அந்த கழுதை சொல்லிச்சு, எஜமானுக்கு ஒரு அழகான பெண் இருக்கிறா, அந்த பெண்ணுகிட்ட இந்த எஜமான் அடிக்கடி சொல்றான், நான் சொன்னபடி நீ நடந்துக்கலன்னா இந்த கழுதைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஒருவேளை அது நடந்தாலும் நடக்குவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கழுதையோட ஆசனை எப்படி இருக்கு? இப்படித்தான் இந்த உலகத்தில் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். இது நடக்குமா? அது இந்த உடம்போடையும் இந்த உலகத்து மேல பற்றுகளையும் வைத்துக் கொண்டு சிவானந்தம் அனுபவிக்கலாம்னா அது நடக்குமா? அது நடக்கக்கூடிய காரியமா? எப்படி அனுபவிக்க முடியும்? துன்பத்தை தான் அனுபவிக்கணும். அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும்னு அர்த்தம் இல்லை. டெவலப் யுவர் செல்ஃப்,
a detached attachment. அட்டாச்மெண்ட் இருக்கணும், ஆனா என்னைக்கு வேணாலும் அதை உதறதுக்கு தயாரான மனோநிலையை வளர்த்து கொண்டே வர வேண்டும். இதுதான் சைவம் போதிக்கின்ற நெறி. விட்டுட்டு ஓடணுங்கிறது இல்ல, ஆனா விடுறதுக்கு என்னைக்குமே ஆயத்தமா இருக்கணும். இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. இங்க சொல்லுகிறபடி சொல்லுகிறார், இமையவர் தம்மையும் எம்மையும். திருமூல தேவநாயனாரு தேவர்களை சொல்றார். அப்ப மனிதர்களுக்கு அடுத்த நிலை தேவர்கள், அது ஒரு பிறப்பு உண்டு, அதனால அதை குறிப்பிடுகிறார். இப்ப இதுக்கு மேல ஒரு தேவர்னு ஒரு பிறப்பு நமக்கு உண்டு. தேவர்னா அமரர்கள். நான் ஏதோ ஒரு ஜாதியை தெரியா சொல்றேன் போல இருக்கு, இது வேற தகராறுக்கு வர போறேன். தேவர் தேவர்கள்னா அமரர்கள், அந்த நிலை. நம்ம மெய்கண்டாரே தேவர் தான், மெய்கண்ட தேவர், மெய்கண்ட தேவநாயனார். அது பாருங்க, இந்த சாத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒட்டிட்டு தான் நிற்கும். மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், அப்புறம் உமாபதி சிவாச்சாரியார். எங்க எங்க நம்ம திருமுறை ஆசிரியர் பேரை சொல்லுங்க. ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர். எங்கேயாவது அதுல தேவர்னோ ஆச்சாரியர்னோ எங்கேயாவது வந்திருக்கா பார்த்தீங்களா? வராது. ஏன்னா சமயாச்சாரியார்கள், இந்த சமயாச்சாரியார்கள் தான் குருமார்கள். இல்லை யாரும் கண்டுபிடிக்க முடியுமா ஞான சம்பந்தர்னா யாருன்னு? இல்லை திருநாவுக்கரசர்னா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க. அதைத்தான் இதில் சொல்லுவார், இந்த திருமூல தேவநாயனார் அதில் சொல்லுவார். ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். பிறப்புகள்ல எல்லா பிறப்புகள்லையும் கீழேந்து ஆரம்பிச்சு, புழுவிலேருந்து ஆரம்பிச்சு கண்ணு முன்னால பார்க்கிறோம். புழுத்தலை அப்படிங்கிறார். அதை விட கேவலம் கிடையாது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மைய உன்னை சிக்கன பிடித்தேன். எங்க தன்னை ஒப்பிட்டுக்கிறார் பாருங்க. புழுத்தலை புலையனேன்னார். இதுக்கு உரை எழுதுகிற பொழுது பலரும் பலவிதமான உரைகளை எழுதியிருக்கிறாங்க. புழுத்தலை புலையனேன்னா புழுக்கள் தலையிலே கொண்ட தலையணை உடையவன், அப்படிலாம் கூட எழுதியிருக்கிறாங்க உரை. புழுத்தலை புலையனேன் அப்படிங்கிறதுக்கு அதுனா புழுத்தலை புலையனேன் சொன்னார். அந்த புழு இருக்க, அதுக்கு அது இருக்கிறதுலயே அதுதான் ரொம்ப. ஏன் அப்படின்னு கேட்டா, உணவு உண்ணுவதும் மலம் வெளியேறுவதும் ஒரே இடம் அதுக்கு. அதனாலதான் அந்த புழுத்தலை புலையனேன்னார். இதை விட இனிமே ஒண்ணு கிடையாது. இது அப்படிப்பட்ட அந்த பிறப்பிலிருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ பிறப்புகள் வந்து, இந்த மனித பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் அந்த புழு மாதிரியே தான் வாழ்வேன்னு சொன்ன, இவ்வளவு தூரம் மேல வந்ததுக்கு என்னதான் பிரயோஜனம்னு தெரியலையே, சிந்திச்சு பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறார். யாரு? திருமூலர் கேட்கிறார். நீ இவ்வளவு மேல வந்துட்டிய, இப்போ நான் புழு மாதிரி தான் வாழ்வேன்னா? புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையேயாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே.
அப்ப பிறப்புகள்ல மனித பிறப்பும் தேவர் பிறப்பும் அதான் இமையோர்னார். இமையோர் தம்மையும் எம்மையும் எம்மையுங்கிறது மனிதர்கள். எனவே மானுட பிறப்பும் தேவர் பிறப்பும் மட்டும்தான் முக்தி பெற தகுதி உடைய பிறவிகள். அங்க போய் தான் இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிறப்பை அடைய முடியும், அந்த முக்தியை அடைய முடியும். என்னதான் கீழே இருந்தாலும் கூட, அது புலியாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மானுட பிறப்பு எடுத்து மானுட பிறப்பிலிருந்து அந்த தேவர், அதிலிருந்து தேவராக போய்த்தான் முக்தி அடையணும்னு அவசியம் இல்லை. தேவராக போகாமலும் அமரராக செல்லாமலும் இமையவராக போகாமலும் கூட நேராக மனிதனாக இருந்தே போய்விடலாம். இல்ல மனிதனாக இருந்து பதமுத்திகளை அடைந்து, பதமுத்திக்கு மேலே அபரமுத்தி அடைந்து, அபரமுத்திக்கு மேலே பரமுத்தி, இப்படி போகிற ரூட்டு உண்டு. இங்க இருந்தே டைரக்டா போறது உண்டு. அவரு யாரு நடுவில் ரூட்ல எதுவுமே கிடையாது. தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் நல்லேன், அவ்வளவுதான். நேர டைரக்டா போயிட்டார், முடிஞ்சு போச்சு. நேராக சொல்ற. அப்ப இந்த இமையவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பிறப்பும் இந்த மனிதர் என்று சொல்லக்கூடிய பிறப்பும், ரெண்டு பிறப்பும் அது சிவானுபவம் பெறுவதற்குரிய பிறவிகள். அந்த பிறப்பு வந்திருக்குதே, விட்டுறலாமா? மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது குரங்கு, கைலாயத்து மேல உட்கார்ந்து இருக்குது. எது? குரங்கு மரத்து. கைலாயத்தில் இருந்தாலும் குரங்கு தான். கீழே மரத்துக்கு கீழே, அந்த வில்வ மரத்துக்கு கீழே அம்மையப்பராக சுவாமியும் அம்பாளும் இருந்தாங்க. இந்த குரங்கு மேலே இருந்தது, அதில் இருந்து அந்த இலையை பறித்து போட்டுச்சான். இலையை பறித்து போட்ட உடனே, ஏன் இலையை பறித்து போடுதுன்னு தெரியாது அதுக்கு. அது அபுத்திபூர்வமாக அந்த காரியத்தை செஞ்சது, புத்திபூர்வமாக இல்லை. சில பேர் தெரியாமையே நல்லது செஞ்சிருவான், தெரிஞ்சிருந்தா செய்ய மாட்டான். அவனுக்கே தெரியாம என்ன இது நல்லதை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்னங்க இவ்வளவு பண்ணிட்டீங்களா, நானா ஐயோ இப்படிலாம் கூட நடந்துருச்சா அப்படின்னு வருத்தப்படுவான். பரவாயில்ல இருந்து, சரி இது நடந்து போச்சு, இனிமேல் நடக்காம பார்த்துக்குவோம், அப்படி ஜாக்கிரதையா இருப்பான். அதுக்கு அபுத்தி பூர்வமா செய்யறதுன்னு விருப்பம். பலன் உண்டு அதுக்கு, ஆனா அபுத்தி பூர்வ புண்ணியம். இந்த போட்ட உடனே அம்பாள் இப்படி தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க பேசிட்டு இருக்கும்போது. இந்த இலை விழ இது இப்படியே தள்ளி கொஞ்சம் இரிட்டேஷனா இருந்தது. இப்படி கோமா மேல பார்த்தாங்க. இன்னும் சாமி சொன்னாரு, ஏன் கோச்சிக்கிற, இன்னைக்கு சிவராத்திரி தெரியுமா? அது என்ன பண்ணுச்சு? வில்வார்ச்சனை பண்ணுச்சு. அது என்ன பிச்சு போடுது வில்வார்ச்சனை, அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். வில்வார்ச்சனை பண்ணுச்சு. அப்படி மேலே சாமி பார்த்துட்டு இப்படின்னாரு, கீழே வந்துருச்சு அது. அந்த குரங்கு கீழே வந்த உடனே சாமி பார்த்தார். எய்த்தாப்புல வந்த உடனே அதுக்கு கொஞ்சம் ஞானம் வந்துருச்சு. அம்பாளும் சாமி சேர்ந்து அது அனுகிரகம் பண்ணி, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ண, இன்னைக்கு வில்வார்ச்சனை பண்ணியிருக்க. ஓ, அதுக்கு பேர் வில்வார்ச்சனையா? இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், நல்லா பறிச்சு போ. இதனால் உனக்கு ஏதாவது கொடுக்கணும். உனக்கு சிவானந்தம் விளையறதுக்கு காலம் வந்துருச்சு. நீ என்ன பண்ணுற, கீழே மண்டலத்தில் போய் ஒரு ராஜாவாக பிறந்து நீங்கள் வரணும் போ அப்படின்னு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க சிவானுபவம் பெறப்பெற நல்ல காலம் பிறந்துருச்சின்னு சொன்னீங்க. நல்ல காலம் பிறந்துட்டு கீழே போய் போகிறேன்னு சொல்கிறீங்களே, அதை விட கெட்ட காலமே கிடையாது. ஏன் சாமி நான் இங்கே பேசாமல் இருந்துட்டு போகிறேனே, என்ன எதுக்கு கீழே அனுப்புறீங்க? இல்லை பாருங்க, இது நம்ம சைவத்தில் வர செய்தி. இல்லை ஒன்று தெரிஞ்சுக்க, எந்த உயிராக இருந்தாலும் அது மானுட பிறப்பு எடுத்து உய்வு பெற்றால்தான் சிவானந்த அனுபூதி பெற முடியும்.
அதுதான் ரூட்டு. அதனால் உனக்கு டைரெக்டாக கொடுக்க முடியாது, கஷ்டம். மனுஷனாக பிறந்து ஒரு 4-5 நல்ல காரியம் பண்ணிட்டு வந்து சரி போ. இல்லை சாமி நான் போகிறதா இல்லை சாமின்னு குரங்கு அடம் பிடிச்சது. நான் போகிறதா இல்லை சாமி, என்னை இங்கேயே எனக்கு ஏதாவது கொடுங்க சாமி. இல்லை நீ கீழே போ அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன, நான் கீழே போய் மனுஷனாக பிறக்கணும்னா நான் மனுஷனாக பிறந்தாலும் கூட எனக்கு முகம் குரங்கு முகமாகவே இருக்கணும். அப்போ குரங்கு முகமாகவே இருந்ததுன்னா நான் திரும்பவும் எப்போ கண்ணாடி பார்த்தாலும் நான் முன்ன யாராக இருந்தேன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருப்பேன் சாமி, எனக்கு அதனால் அது கொஞ்சம் நீங்கள் வரம் தரணும். ஓ நல்ல ஐடியாவாக இருக்க. தேவியை பார்த்து கேட்டார், என்ன கொடுத்துடலாமான்னாரு. இவருக்கு மட்டும்தானா சாமி, எல்லாத்துக்குமா? கேட்குறவர் இவர் தானே, இவருக்கு மட்டும் கொடுப்போம் முதல்ல அப்படின்னு கொடுத்தார். பூமியில் போய் போகிறேன், ஆனால் குரங்கு முகம் இருக்குன்னு குரங்கு முகமாக பிறந்தார். தப்பி தவறி எல்லாத்துக்கும் அது மாதிரி கொடுத்துருந்தான்னு வச்சுங்க. பஸ்ஸில் ஏறுறதெல்லாம் மாடு ஏறும், கழுதை ஏறும், எல்லாம் டிக்கெட் கேட்கும், படித்த குரலில் தான் பேசுவோம். அவர் மட்டும் கேட்டார். அவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் நம்ம தெய்வயான கல்யாணத்தில் அவர் தான் சீஃப் கெஸ்ட். திருப்பரங்குன்றத்துக்கு இந்திரன் ஸ்பெஷல் கெஸ்டாக வந்தார். அவர் நீங்கள் கந்தபுராணம் படிச்சிங்கன்னா தேவயானை அம்மை திருமண படலம் படிச்சிங்கன்னா அவர் எப்படி வந்தாருங்கிறது ரொம்ப அற்புதமாக. அப்போ அவர்கிட்ட சொல்லுகிற பொழுது மானுட பிறப்பு ரொம்ப முக்கியம். முக்தி இன்பம் பெறுவதற்கு மானுட பிறப்பு, இன்னும் சொல்ல போனால் சிவானந்த அனுபவம் பெறுவதற்கு மானுட பிறப்பு ரொம்ப அவசியம். அதனால தான் சொல்லுகிறார், என்னறிய பிறவிதனில் மானுட பிறவிதான் அரிது அரிது கான், இப்பிறவி தப்பினால் எப்பிறவிக்குமோ யாது வருமோ அறிய. ஐயோ மனுஷ பிறப்பு வந்துருச்சு, இதுலயே தப்பிச்சுக்கணும். இந்த பிறப்பு வர்றது கஷ்டம். பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு சூழ்நிலையில பிறக்கிறது கஷ்டம். நல்ல சூழ்நிலையில பிறந்தாலும் தெய்வம் உண்டுன்னு நம்புறது ரொம்ப கஷ்டம். தெய்வம் உண்டு நம்பினாலும் அது சிவந்தான்னு நம்பிக்கை வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிவந்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த கோயிலுக்கு போறது, இந்த சிவானுபவமான செய்திகளை கேட்பது, தேவாரம் படிக்கிறதுங்கிறது அது அதை விட ரொம்ப கஷ்டம். இல்லை அதெல்லாம் விட ரொம்ப கஷ்டம் திருமந்திரத்தை உட்கார்ந்து 1.5 மணி நேரம் கேட்கறது. அது வாச்சிருக்கு பாருங்க, அதுதான் நாம செஞ்ச பெரிய பெரும் பேர். என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் கேட்டார், சொற்பொழிவெல்லாம் போறீங்களே எவ்வளோ நாளைக்கு பேசுவீங்கன்னு. அது என்னங்க ஒரு 1-1.5 மணி நேரம் பேசும். 1.5 மணி நேரமாக உட்கார்ந்து கேட்பாங்க, இல்லை நடுவில் கொஞ்சம் ஏஞ்சி நின்று கேட்பாங்கன்னு. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. 1.5 மணி நேரம் அவர் உடனே சொன்னார், 1.5 மணி நேரம் உட்காந்து ஒரு இங்கிலீஷ் படமே பார்த்துடலாமே என்னாரு. உடனே கம்பேரிசன் எங்க போது பாருங்க. சரி அவருடைய அந்த இது அவ்வளவுதான் இருக்கு. அப்ப இந்த நாட்டை வரணுமே உட்கார்ந்து கேட்கணும் அப்படிங்கிற நாட்டை வரதுக்கு எப்படி சொல்லுங்க, அவன் ஊட்டாமல் எப்படி வரும்? அப்ப இதை கேட்கறதுக்கான ஆர்வம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது சிவம் நமக்கு ஊட்டிய பயன் என்று நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஊட்டாம இந்த பயன் நமக்கு வராது. அதனால தெளிவா சொல்றார், இமையவர் தம்மையும் எம்மையும் முன்னம் முன்னம் அமைய வகுத்தனன் அநாதி புராணன். அமைய வகுத்தனன் பல்வேறு விதமான பிறவிகளை வகுத்து இந்த மானுட பிறவியும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய இமையவர்கள் பிறப்பையும் தம்மை அடைவதற்குரிய நெறிகளை உடைய கொள்கைகளை உடைய ஒரு நிலையாக வகுத்தான் சிவபெருமான். அந்த ஒரு நிலை, அந்த அற்புதமான நிலை சிவம் தந்திருக்கிறது என்று கருதி பார்க்கிற பொழுது இந்த சிவனை நாடி நிற்கிற சமயங்கள்னு பார்க்கிற பொழுது ஒரு 6 சமயம் அகச்சமயமாக இருக்கிறது, சிவனைத்தான் நாடி நிற்கிறது.
தம் கடல் நாடுவ, அது அவருடைய திருவடியை நாடி நிற்கிற சமயங்கள் ஒரு 3. யாரு? சமயங்கள் 6 தம் தாழ் நாட. 6 சமயங்கள் தன்னுடைய திருவடியை நாடிக்கொண்டு நிற்கின்றன. இந்த அகச்சமயங்களை சொல்லுகிறார். அகச்சமயங்கள் மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா அகப்புறச் சமயங்களாக இருக்கிறது சிவனையே ஒப்புக்கொள்ளுகிறது. சிவன் தான் முழுமுதற் பொருள் என்று ஒப்புக்கொள்ளுகிறது. அந்த சிவத்தினுடைய அந்த பேரானந்தத்தை ஒப்புக்கொள்ளுகிறது. ஆனால் அது எப்படி போய் அவரோடு சேருவதுங்கிறதுல மாறுபாடு ஏற்பட்டுத்தான் இந்த வேறுபாடு இருக்கு. இப்போ அகச்சமயங்கள்னு 6 சொல்றது எதுன்னு கேட்டா, பாசுபதம், அதுக்கப்புறம் இந்த வைரவம், மாவிரதம், சாத்தம், கானோபாத்தியம், இது கௌமாரம். இப்ப இந்த கௌமாரம் என்று சொல்லக்கூடியது குமார கடவுளை மூலப்பொருளாக கொண்டு பின்பற்றப்படுகிற சமயம். சாத்தம் என்பது சக்தியை முழுமுதற் பொருளாக கொண்டு. இந்த சாத்தம் அதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக சைவத்தில் என்ன சொல்ல, சுத்த சாத்தம். வாம சாத்தர்கள் இருக்காங்க, வாம நிலையில். அது நமக்கு ரொம்ப தூரம். அது நான் பல இடங்களில் உங்களுக்கு அதை விரித்து சொல்லி இருக்கிறேன். சக்தி வழிபாட்டிலேயே வாம வழிபாட்டினர் உண்டு, அதை விட்டுருவோம். இது சுத்த சாத்தம். சாத்தம், அதுக்கப்புறம் கானோபாத்தியம், கணபதியை முழு பொருளாக கொண்டு. இதெல்லாம் அகச்சமயங்கள். பாசுபதம், வைரவம், வைரவர் அவரை மூலப்பொருளாக கொண்டு வைரவம், மாவிரதிகள். அந்த மாவிரதங்கிறத சேர்ந்தவர்களுக்கெல்லாம் மாவிரதிகள்னு பேர். அவர்கள் கோலமே கையில சூழ வச்சுக்கிட்டு அந்த ஆடையெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் புலித்தோல் ஆடை, மான் தோல் ஆடை, இந்த மாதிரி தோலாடைகளை உடுத்துக்கொண்டு அவர்கள் கையில சூலத்தை ஏந்தி கொண்டு இருப்பார்கள் மாவிரதிகள். இன்னும் சொல்ல போனால் காபாலிகள், இவங்கெல்லாம் கூட அதில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் தான். இன்னும் பல பிரிவினர் எல்லாருமே சிவனை தான் முழுமுதற் பொருளாக கொண்டவர்கள். ஆனாலும் கூட எல்லாரும் தம் தாளை நாடன்னாரு. அதனாலதான் சமயங்கள் 6 தம் தாளை நாட, அதனுடைய திருவடியை நாடிக்கொண்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலே இவர் எப்படின்னார், இவர் எல்லா சமயங்களையும் கடந்து நிற்பார். அமையம் கழல்கின்ற அப்பிரான், எல்லாத்தையும் கடன்ற நிலையில, தெளிவான நிலையிலே விளங்குவார் ஆதிப்பிரான். பாருங்க, மேல பேர் சொல்லுகிற பொழுது அவருக்கு அனாதி புராணன், கீழே பேர் சொல்லுகிற பொழுது ஆதிப்பிரான். அனாதி புராணன் கீழே இருக்கிறவரு ஆதி. அனாதி வேற, ஆதி வேற. அனாதியிலே இருக்கிற பொழுது சக்தியிலிருந்து பிரிப்பற்ற நிலையிலே இருப்பார். அவரு பரவழியாக இருப்பார். மேல இருக்கிற கீழே வந்ததுக்கு அப்புறம் ஆதி சிவன் ஆதி சக்தியா மாறுவார். இப்ப சமயங்கள் எல்லாம் அமைத்த நிலையில ஆதி சிவன் ஆதி சக்தியாக இருந்துதான் இந்த சமயங்கள் எல்லா சமயங்களையும் அமைத்தார். அப்ப சமயங்களை கடந்த நிலையில அவர் அனாதி சிவமாக போய்விடுவார். உண்மை என்னன்னு கேட்டா, இங்கிருந்து அந்த முக்தி நிலைக்கு வருகிறவர்களை சமயம் கடந்த நிலையிலே கொண்டு போய் சேர்ப்பதுதான் நோக்கம், கீழே சமயத்தில் இருப்பதல்ல. இப்ப இறந்த பிறகு நல்லா கவனமாக கேட்கணும். இறந்த பிறகு மதம் போச்சு, ஜாதி போச்சு, எல்லாமே போச்சு. இறந்த பிறகு எங்க இருக்கு? எந்த சாதி கிடையாது, எந்த மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த உயிருக்கு. இந்த உடலை ஒட்டி இருந்தது தானே அத்தனையும், உடலுக்கு கொடுத்தது தானே அத்தனையும். உடலே போனதுக்கு அப்புறம் எங்க இருக்கும்? அது போல இந்த சமயங்களை எல்லாம் ஒரு வழித்தடமாகவும் சாதனங்களாகவும் கொண்டு விளங்குகின்ற நிலையில பேரானந்த பொருளை அடைந்த பிறகு விட்டுறணும். பஸ்ஸில் ஒரே கூட்டம்,
பிள்ளைய பார்த்து அப்பா சொன்னார், டேய் கம்பியை கட்டியமாக பிடிச்சிக்கடா, விழுந்துருவோம், பஸ் வேறு வேகமாக போகுது, நிற்க இடம் இல்லை, நிற்கவே இடம் இல்லை, கம்பியை கட்டியா பிடிச்சிக்கடா அப்படின்னு. கம்பியை கட்டியா பிடிச்சி, நல்லா பிடிச்சிக்கிட்டியா, நல்ல கட்டியமாக பிடிச்சிக்கிட்டேன்ப்பா, நல்லா பிடிச்சியா, நல்லா கட்டியமாக பிடிச்சிருக்கேன்ப்பா, சரி கட்டியாக பிடிச்சி. பஸ் நின்றுச்சு, இப்போ என்ன பண்ணணும்? இறங்க வேண்டிய இடம் வந்து அப்புறம் டேய் கம்பியை விட்றா, என்னப்பா புடின்னே நான் நல்லா கெட்டியமாக பிடிச்சி வச்சிருக்கிறேன் விடுங்கிறிய, இப்போ விட்றா, நீ எப்போ விடுன்னு சொல்லுவேன் எப்போ புடின்னு சொல்லுவேன்னே தெரிய மாட்டேங்குத. அப்பவுமா கம்பியை பிடிக்கிறது இல்லை, சேர வேண்டிய இடம் வந்தா பிடிச்ச கம்பியை விட்டுறணும். அதுபோல சேர வேண்டிய சிவத்தை சேர்ந்த பிறகு சமயங்களை விட்டுவிட வேண்டும். நான் கம்பியை பிடிச்சிட்டே இருப்பேன்னா இல்லையே. அப்ப நாம சமயங்களை பின்பற்றுகிற பொழுதும் சமயாதீத நிலைக்கு செல்வதற்குத்தான் என்று உணரணும். சமயாதீதம் என்கிற ஒன்று இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சமயம் கடந்த நிலை, இந்த சமயம் கடந்த நிலை, சமயம் கடந்த நிலை என்று சொல்லுகிற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். மித்த எந்த சமயமும் சமயம் கடந்த நிலையை பேசாது, சமயத்தை மட்டும்தான் பேசும். அதுதான் சைவத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். சமயம் கடந்த நிலைன்னு ஒன்று இருக்குங்கிறது பேசுறதே சைவம் மட்டும்தான். மித்த சமயங்கள்லாம் சமயம் 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 பேசு. அதனால அது அடைகிற சொல்லுகிற முத்தி எல்லாம் எந்த மதமாக இருந்தாலும் மித்த சமயங்கள் எல்லாம் சொல்லுகிற முத்திகள் எல்லாம் இடைப்பட்ட நிலையிலே இருக்கிற முத்திகள். சமயம் கடந்த என்ற ஒன்றை சொல்லுவதனாலே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. நீ ஏன் சொன்னோன்னு புரிஞ்சுக்கணும்ல. சொல்லும் போதே சமய கொள்கைகளை சொல்லுகிற பொழுதே என்ன கொள்கை சொல்லுகிறோன்னு தெரிஞ்சு கூட சொல்ல மாட்டான். நம்ம சமயம் தான், நீங்க இந்த சமயத்தில் இருந்தா தாங்க முத்திக்கு போக முடியுமா, இந்த சமயத்தை சேர்ந்தால்தான் முத்திக்கு போக முடியும். அப்ப சத்தியமா தெரிஞ்சுக்கலாம் அதுல சேர்ந்தா போக முடியாது, இதுல சேர்ந்தா தான் நீங்க போக முடியும்னு எவன் சொல்லுகிறானோ அவன் ஏமாத்துறான். பையனை கூப்பிட்டு இப்போ என்னடா என்ன தேனியா மேடம் இல்லைப்பா உங்கள்கிட்ட என்ன சொல்லு நீட்னா ப்ராசஸ் ரிப்போர்ட்டா திரும்பவும் என்ன மார்க்கு, என்னடா இது மார்க்கு, சயின்ஸில் 24 கணக்கில் 18, இவ்வளோ மோசமாக மார்க். உள்ளே இருந்த அந்த அம்மா எங்க கொஞ்சம் சும்மா இரு, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துடுவேன். இந்த பயிரை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு தான் நான் பண்ணி ஆகணும். என்னடா மார்க் இதெல்லாம் மார்க்கு, இப்படியா மார்க். அந்த காலத்தில் நான் மேத்ஸில் எப்படி தெரியுமாடா, ஒரு தடவை கூட 100 மார்க்கு குறைஞ்சதில்லை, ஒரே ஒரு தடவை மட்டும் 99 எடுத்திருக்கேன்னு எனக்கு ஞாபகம். எனக்கு பிள்ளையா ஏங்க என்னங்க கொஞ்சம் சும்மா இருநீ பையில ஒரு கை கவனிச்சுட்டு வரணும். என்னடா மார்க் வாங்கியிருக்கிற நீ, என் பிள்ளைன்னு சொல்லிக்கிறது வெக்கக்கேடா இருக்கு. அந்த அம்மா அங்கேயே வந்துடும். இந்த பார் உன் பிள்ளைக்கு சிபாரிசெல்லாம் எடுக்காது. இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்றதை நிறுத்து, நீ அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் நான். இல்லைங்க நீங்க கையில் வச்சிருக்கிறது உங்க ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுங்க, எங்கேயோ பீரோவில் இருந்து தேடி எடுத்திருக்கிறாங்க. இப்படியா பல சமய போதகர்கள்லாம் இந்த அப்பா நிலையில தான் இருக்கிறாங்க. சொல்ற போது போதனை செய்கிற பொழுது இவன் சமாதானத்தை வண்டவாளத்தை தேடி எடுத்துட்டா பையன் நல்ல கணக்கா அவன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி முழுக்க செலவு பண்ணியிருக்கிறான். அப்பா பீரோவை குடைஞ்சி பழைய ரெக்கார்டெல்லாம் எடுக்கும்போது அவருடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு கிடைச்சிது. இதை விடவா ஒரு சொத்து நமக்கு கிடைக்க போகுது. ஒழுங்கு மரியாதை கையெழுத்து கணக்கு போடு. கணக்கில் 34 தான் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் 18 விட 34 பெருசு. கொண்டடா எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டு தரேன்டா. அப்ப இந்த சைவ சமயம் என்கிறது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சமயங்களை ஒரு சந்தர்ப்பத்திலே விட்டுவிட வேண்டும். அது சாதனம். வீடு செல்வதற்காக பஸ்ஸிலே ஏறினா ஒருத்தங்கிறதுக்காக, பஸ் சௌரியமா விண்டோ சீட்டு கிடைச்சதுங்கிறதுக்காக வீடு வந்ததுக்கு அப்புறமா பஸ்ஸை விட்டு இறங்காம இருப்பான். முடிஞ்சு போச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நெறியையும் கொள்கைகளையும் வகுத்து காட்டி இதுதான் பொருள், இதுதான் இன்பம், இதுதான் நெறி என்று காட்டுகிற ஒரு சமயத்தை சார்ந்த பிறகு
அந்த சமயம் கிடைத்ததற்கும் இந்த சமயத்திலே செல்வதற்கும் என்ன பேரு செய்தோமோ இல்லையா, அப்படி வாழ்ந்து முடிச்சுட்டு போகணும். அதுதானே வாழ்க்கை, அதுதானே சிறப்பு. வாழும் பொழுதே எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். அதை ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். அரு சமயங்களும் சமயங்கள் ஆறும் தன் திருத்தாள் நாட, சமயங்கள் எல்லாம் தன்னுடைய திருவடியை நாடிக்கொண்டு இருக்க என்ன ஆச்சுன்னாரு, அமையம் கடல்கின்ற கடலணும், அது கடல். அதனாலதான் சிவபெருமானுடைய திருவடி கடல் கடல் அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நம்முடைய பற்றுகளை எல்லாம் கழற்றி கொண்ட பிறகு கிடைக்கிற இடம் அது என்று காட்டுவதற்காக கடல் கழட்டு கழட்டு கழட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்காகத்தான் அதுக்கு கடல்னு பேரு. அப்ப அந்த நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். சைவனாக இருக்கிறவன் எப்பவும் சைவன். நான் கிருத்திகை அமாவாசை அதில் மட்டும்தான் சைவன், அதில் சுத்த சைவம் சார். நான் ஆலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுத்தம், அதில் சுத்த சைவம், அது சொல்லி கேள்விப்பட்டிருக்கு. சுத்த செய்வோம் நாங்கள். என்ன அமாவாசை கிருத்திகை ஒன்றும் கிடையாது. நான் அதுக்கு அடுத்த நாள் தான் போய் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் எதுலையோ படித்தேன். காமராஜ் எப்போ இந்த பக்கம் துண்டு போடுவாராம், இந்த பக்கம் துண்டு போட்டிருந்தாராம், எந்த பக்கம் வலப்பக்கம் துண்டு போட்டிருந்தாராம். நிருபர்கள்லாம் அவர் வெளியில் வந்தவுடனே அவருக்கு பேட்டி எடுக்க அப்படி வந்திருக்காங்க. வந்தவுடனே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது கண்ணில் பட்டுச்சு. எப்போ இந்த பக்கம் தானே துண்டு போடுவீங்க, ஏன் இந்த பக்கம் போட்டீங்க? அது போட்டேன், ஏன் என்னவோ இந்த பக்கம் வந்து இப்படி போட்டேன், இப்போ என்ன அதனால என்ன? இல்லை இல்லை ஏதோ காரணம் இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் தானே எப்போ துண்டு போடுவீங்க, இடப்பக்கமாக தானே துண்டு போடுவீங்க, இப்போ வலப்பக்கமாக போட்டிருக்கீங்க, ஏதாவது காரணம் இருக்கு? ஒரு காரணம் இல்லைப்பா, நீ என்ன கேட்கணுமோ அதை கேளு, ஏன் இதை கேட்டுட்டு இருக்க துண்டை பற்றி? இல்லை இல்லை விட மாட்டேங்கிறாங்களாம். கடைசியில் சரி அப்படின்னு இந்த துண்டை எடுத்துறேன். இங்கே ஒரு சட்டை கிழிஞ்சு ஓட்டை இருக்குது, மறைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, அதனால துண்டை போட்டு மறைச்சேன், இதான் பார்த்துக்கங்கன்னு எடுத்தாராம். அப்படியும் முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க இந்த நாட்டுக்கு. நினைச்சாலே ரத்த கண்ணீர் வரும் போல இருக்கு. அவரை தானே நம்ம தோக்கடிச்சோம். அப்ப வாழுகிற பொழுதே சைவனாக இருக்கிறதுங்கிறது, சைவங்கிறது நடைமுறை இல்லை, வாழ்வு முறையில். ஒருத்தர் மனசையும் புண்படுத்தாமல் இருப்பது, அது அவன் தான் சைவன். எந்த காரணத்தை முன்னிட்டு யார் மனதையும் போடு, அது மனைவியாவே இருக்கட்டும், அது மகனாவே இருக்கட்டும், அது பக்கத்தூர்காரனாவே இருக்கட்டும், ஒரு வார்த்தை கூட அந்த மனம் புண்படும்படியான ஒரு சைவன் பேச மாட்டான். யாவர்க்குமாம் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே, அதான தர்மமா சொன்னார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை. பசுவினுக்கு வாயுரைன்னா எல்லாரும் பசுவை தான் தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன் நாய் பசு இல்லையா? பசுன்னா உயிர் தான் அர்த்தம். காக்கா உயிர், அது ஒரு உயிர். குருவி, அணில், ஏதாவது ஒரு உயிரினுடைய பசியை தீர்க்கணும். பசுன்னா அந்த இடத்துல பொதுச்சொல். அவர் அந்த அந்த நிலையில தான் அதை பயன்படுத்துவாங்கிறதுக்கு பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படித்தானே யூஸ் பண்றாரு பசுங்கிறத. பசுவினுக்கு ஒரு வாயுரைன்னா ஏதாவது ஒரு உயிரினுடைய பசியை நீக்க முடியுமா பாரு, ஏதாவது ஒரு உயிரினுடைய பசியை நீக்க முடியுமா பாரு. யாவருக்குமாம் பசுவினுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அப்படின்னு அறம் சொன்னவர் கடைசியில் சொன்னார். எல்லாத்த விட சிறந்த அறம் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு. ஆனால் ஒரு சமயத்தை சொல்லுகிறான், நாங்கள் தான் அன்புக்கு மொத்தமாக குத்தகை எடுத்துகிட்டு வந்துட்டோம், அன்பை முழுக்க நாங்களே குத்தகை எடுத்துட்டோம், யாருக்குமே கிடைக்காது அன்பு, எங்கள் சமயம் எங்கள் மதத்தில் மட்டும்தான் அன்பு, நாங்கள் இந்த கண்ணத்தில் அரைஞ்சா இந்த கண்ணத்தை காட்டுவோம் அப்படின்ட்டு புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீ அன்பு என்ன இவன் மட்டும் தான் சொத்தமாக குத்தகை எடுத்துருக்க, இவன்லாம் தோன்றுவதற்கு முன்னையே எங்கள் அப்பம் பாட்டெல்லாம் சொல்லிட்டான்,
அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் சொல்லிட்டாரு. அப்பவே நீ அன்பை நெறின்னு மட்டும்தான் சொன்ன. நாங்க சென்று சேர வேண்டிய இடமே அன்பு என்று சொன்னது சைவ சமயம் மட்டும்தான் இந்த 5 கண்டத்துல. அது நெறி போற ரூட் மட்டும்தான் அன்புன்னுச்சு, டெஸ்டினேஷன் வேற சொல்லிச்சு. நாம சொன்னோம் ரூட் மட்டும் இல்ல டெஸ்டினேஷனும், செல்லுகிற வழி மட்டுமல்ல சென்று சேர வேண்டிய இடமும் அன்புதான். இப்படி சொன்னது நம்ம. அப்ப இந்த அதை சொல்லுகிறார். இந்த அன்பு தான் இந்த சமயம் கடந்த சமயாதீதத்திற்கு அழைத்து செல்லும். சமயாதீதம் பேசுவது சைவம். இது எத்தனை அழகா சொல்றாரு. உட்சமயங்கள் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் இந்த சமயம் அந்த சமயத்தை தாக்கிக் கொள்ள வேண்டாம். இப்ப அது நிறைய நடந்தது. இப்ப அநேக ஈஸ்வரவாத சைவம், அநேக ஈஸ்வர சைவத்தில் என்ன சொன்ன, எல்லாமே சிவமா போயிரும் அப்படின்னா. அப்ப நிறைய ஈஸ்வரர்கள், அநேக ஈஸ்வரர்கள் உண்டு அப்படின்னு. ஐக்கியவாத சைவம் ஆணவ மலம் இல்லடிச்சு. கொள்கையிலே சிறு சிறு வேறுபாடுகள் சென்று சேருகிற பொழுது எப்படி சிவமும் ஆன்மாவும் ஆகும். இப்படிலாம் பல்வேறு கொள்கைகள் இருந்தாலும் கூட அவையெல்லாம் சிவனையே முழுமுதற் பொருள் என்று ஒப்புக்கொண்ட சமயங்களாக விளங்குவதனாலே உட்சமயத்திலே ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை தாக்காமல் இருப்பாராக. ஏன் என்று சொன்னால் நிறைவாக சென்று வேற வேண்டும் பொழுது எந்த சமயமும் இருக்க போவதில்லை, எல்லாவற்றையும் கடந்து தான் போக போறோம் சிவத்துக்கிட்ட. சிவன் ஏன் எங்க இருக்கிறான்னா இந்த ஆறையும் தாண்டி தான் மேல நிற்கிறான். இந்த ஆறுலையும் நின்றுகிட்டே இருந்தோம்னா அதையும் தாண்டி மேல போகும். இப்ப அதுதான் நமக்கு ஒரு அற்புதமாக எடுத்துக்காட்டாக இந்த சைவம் சமயம் விளங்குகிறது. ஒரு காலத்தில் சைவமானது உலகமெங்கும் பரவி இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, உலகமெங்கும் இருந்திருப்பதற்கான அடையாளங்கள் இருந்திருக்கின்றன. மனிதனுடைய ஆசைகளும் பற்றுகளும் அதிகமாகி போக போக எங்கே மனிதனுக்கு ஆசையும் பற்றும் அதிகமாகிறதோ அங்கே சைவம் அருகும், சைவம் குறைஞ்சு போகும். எங்கே மனிதனுடைய அன்பு பெருகுகிறதோ அங்கே சைவம் தழைக்கும், வளரும். அங்கே அன்பு பெருகுகிற போது சைவம் தழைக்குது. அங்கதான் என்னங்க மாடுகள்லாம் நின்று அழுதுகிட்டு இருக்கு. எல்லா மாடுகளும் ஏதோ ஒரு இறந்து போயிட்டான் ஒருத்தன் இடைய பார்த்து எல்லாம் நின்று அழுதுகிட்டு இருக்கு. இவர் சிறந்த முனிவர் கைலாயத்திலிருந்து வருகிறார். அவருடைய ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு அகத்தியர் அவரை பார்க்கறதுக்காக வருகிறார். அவரை பார்க்க வருகிறவர் அந்த சாத்தனூர் என்கிற ஊரில் அப்படி பார்க்கிற பொழுது இந்த பசுக்கள் எல்லாம் அழுததை அப்படி பார்க்கிறார். பசுக்கள், இந்த பசுக்குள்ள அழுததை பார்க்கிற பொழுது பாருங்க, அதுதான் அன்பு. சைவம் எங்கே விளைகிறதுன்னு பாருங்க, திருமந்திரம் எங்க தொங்கிச்சுன்னு பாருங்க, திருமந்திரம் பிறந்த இடம் எதுன்னு பாருங்க. திருமந்திரம் பிறந்த இடம் அன்பு, அன்புல பிறந்தது திருமந்திரம். போய் பார்த்து கிட்டக்க பார்த்து அந்த பசுக்களை பார்த்து, கண்ணீர் விடுகிற பசுக்களை பார்த்து தன்னுடைய உடலை ஒரு இடத்திலே மறைத்து தான் அந்த பசுவின் உடலுக்குள்ளே செல்லுகிறார். அந்த இடையின் உடலுக்குள் செல்ல, இடையின் உடலுக்குள்ள போய் அப்படி எழுந்துச்சோட பசுக்கள் எல்லாம் துள்ளி குதிக்குது. எல்லா பசுக்களும் போய் எல்லாம் நாக்க அப்படி மேல் போட்டு அந்த மூலனை நக்குதான் எல்லாம். இது என்னென்னலாம் பண்ணுதுன்னு சேக்கிழார் எழுதுகிறார். ஒரே குஷி எல்லா மாட்டுக்கும். இவர் என்ன நினைக்கிறார், எல்லாத்தையும் கொண்டே அதாவது வீட்டில் சேர்த்துட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு. எல்லா பசுக்களையும் அன்பால் இணைந்த பசுக்கள் அவையெல்லாம் அன்புனாலே தானே அதுங்க. அதுங்களுக்கு அதுங்க எப்படி அந்த மூலனை திருமூலனாக ஆக்கிச்சு, மூலனை திருமூலனாக மாற்றியது அந்த பசுக்கள். எதனால்? பசுக்கள் காட்டிய அன்பினால். உடனே என்ன செய்தார், அத்தனை பசுக்களையும் கொண்டு போய் அதோட வீட்டில் போய் சேர்த்தார். அது போல அன்புடைய பசுக்களாகிய நம்மை எல்லாம் அன்புடையவர்களாக நாம் இருந்தால் நம்மை கொண்டு போய் சிவத்திடம் திருமந்திரம் சேர்த்து விடும், திருமூலரும் சேர்த்து வைப்பார். அதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு. அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தானே அவரு கொண்டு போய் பசுக்களை எல்லாம் விட்டு. அப்ப அங்க அடிப்படையா இருந்தது எது? வேற ஒண்ணுமே இல்லை, அன்பு தான். பசுக்கள் மேல காட்டின அன்பு. அப்ப இது சைவம் என்பது அன்பின் பெருக்கம், அன்பின் விளைவு. அப்ப இப்படி அன்பை பேசுவது மட்டும் இல்லாமல் பயிற்றுவிக்கின்ற, பயிலுகின்ற,
கொஞ்சம் கூட கள்ளம் இல்லாமல், பொய்மை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல். அது ரொம்ப முக்கியம். ஒரு சமயம் என்று இருந்தால் அதுல பொய் இருக்கக்கூடாது, பொய்மை இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, ஏமாற்றுத்தன்மை இருக்கக்கூடாது. என்னுடைய சமயம்தான் உன்னை ஈடேற்றும்னு ஒரு சமயம் சொல்லுமானால் அதை விட ஏமாற்றுகிற சமயம் உலகத்திலேயே கிடையாது. அது எப்படி கடவுள் ஒருத்தருக்கு மட்டும் கான்ட்ராக்ட் எடுத்தா வந்துருவாரு? எப்படி வருவார்? இல்ல, அன்பு 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 காட்டுகிறவர்கள், உண்மை உண்மை உண்மை, சத்தியம் சத்தியம் சத்தியம், இதுதான் ரொம்ப முக்கியம். இங்க திரும்பவும் நம்முடைய திருமூலதேவ நாயனார் மிக அற்புதமாக இந்த உட்சமயம் என்று சொல்லக்கூடிய அதிலே அகச்சமயங்களாக இருக்கின்றவை சிவனை ஒப்புக்கொண்டாலும் தம்மிலே ஒன்றிரண்டு கருத்து வேறுபாடுகளினாலே இவை ஒன்றை ஒன்று பிணங்கி நின்று அவை ஆர்ப்பரிக்கும். அன்பர்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிவனை ஒப்புக்கொண்டவர்கள் எந்தெந்த சமயத்தில் இருந்தாலும் அந்தந்த சமயத்தை விட்டு வெளியே வந்து மேலே போனால் சமயாதீதமாக இருக்கிற சிவனை அடைய முடியுமே தவிர நின்ற சமயத்திலேயே இருந்து கொண்டால் அங்கேயே இருக்க வேண்டியதுதான் என்று சொல்லுகிறார். கடக்கணும் இல்ல, அதை மிக அழகாக நம்முடைய திருமூலதேவ நாயனார் இதிலே சொல்லுகின்றார். அதனாலதான் இந்த உட்சமயம்ங்கிற அந்த பகுதியில் சொல்லுகிற பொழுது இனி வருகின்ற அந்த இடங்களில் எல்லாம் சிவனுடைய சிறப்பாகவே பேசுவார். இந்த வரதெல்லாம் இனிமே அடுத்தது வருகிற பாடல்கள் எல்லாமே சிவபெருமானுடைய சிறப்பு. சைவ பெருமை, இந்த சைவ பெருமைனார் யாரு? சைவ பெருமைக்கு தனி நாயகன், சைவ பெருமைக்கு தனி நாயகன் தன்னை. அவன் சைவத்திற்கு பெருமை சேர்க்கிறது என்னன்னா சிவம்ங்கிறது தான் பெருமை. சைவத்துக்கு வேற என்ன பெருமை இருக்கு? அதுக்கு என்னையா பெருமை? அதுக்கு தான் சிவன் தலைவனா இருக்கிறான். ஓ, அப்ப ரொம்ப பெருமை தான். சைவத்துக்கு பெருமையே சிவம் தலைவனா இருக்கிறது தானா. சைவ பெருமைக்கு உய்ய உயிர்ப்புக்கு ஒன் சுடர் நந்தியை. உள்ள போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கு காத்து. உள்ளே போகுது, வெளியே. காத்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, காத்து உள்ள இருக்கா வெளியில இருக்கா? இப்ப உள்ள இருக்கு, இப்ப உள்ள இருக்கு, இல்ல வெளில இருக்கு, வெளில இருக்கா, இல்ல உள்ள இருக்கு. இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு காத்து. காத்து உள்ள போகும்போதே, உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வெளியில போயிட்டு இருக்கு. காத்து உள்ள இருக்கா இல்லையான்னு கேட்டா அதுக்கு சரியான பதில் சொல்லுவதற்குள்ளேயே அது உள்ள போய் வெளியில வந்துருது. காத்து உள்ள இருக்கான்னு கேட்கிற பொழுது அது உள்ள இல்லாமலே இருக்கலாம். அப்ப உள்ள இருக்குதா வெளியில இருக்குதான்னு தெரியாத அளவுக்கு அது உள்ள போய் வெளியில வந்துட்டு இருக்கு. உள்ள போய் வெளியே வந்து, உள்ள போய் வெளியே வந்து கொண்டு இருக்கிற அந்த காற்று வேற எதுவும் இல்லைனா அதுதான் சிவனுடைய கருணையினர். அதுதான் கருணை. அந்த கருணை தான் காற்றாக உள்ளே போய் வெளியே வந்து, உள்ளே போய் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. உயிர்ப்புக்கு உள்ளே இருக்கிற உயிர்ப்பு, அந்த உயிர்க்கின்ற தன்மை இருக்குது, உயிர்க்கின்ற தன்மை. உய்ய உயிர்க்கின்ற, உய்வதற்காக. அதனாலதான் இதுக்கு உயிர்னே பேரு. உய்வதற்கு உரியது உயிர். உய்ய உயிர்க்கின்ற ஒன் சுடர் நந்தியை வந்து அடைமினே, வந்து அடைமினே. ஒரு தனி நாயகனை வந்து அடைமினே. நந்தியை ஒன் சுடர் நந்தியை வந்தடைமினே. எய்ய பெருமையற்கு இன்பனை வந்தடைமினே. அவனுடைய பெருமை பேசுகிறவர்களுக்கு அவன் அன்பனாக விளங்குவானான். சிவபெருமானை பத்தி பெருமையா பேசுனா, பெருமையா பேசுனா he is my friend அப்படிம்பாரான். என்ன உங்களை ரொம்ப புகழ்றாரு அவரு அப்படின்னா அந்த உலக வழக்கில் என்ன சொல்லுவோம்? என்னங்க உங்களை ரொம்ப பெருமையா பேசுறேன், நம்ம நண்பருங்க அவரு அப்படித்தானே சொல்லுவோம். அது போல சிவபெருமானை ரொம்ப பெருமையா பேசுறவங்களை சிவபெருமான்கிட்ட போய் யாருங்க அவரு, உங்களை ரொம்ப என் ஃப்ரெண்டுங்க அவங்கெல்லாம் அப்படிம்பாரான் சிவபெருமான். எய்ய பெருமையற்கு, அவனுடைய பெருமையை அறிந்தவர்களுக்கு அவன் அன்பன். அன்பனை இன்பம் செய்வையனை.
இன்பத்தை செய்யக்கூடிய வல்லமையுடையவனாக பேரானந்த பொருளாக இருக்கக்கூடிய அந்த பெருமை வந்து அடைமீனே வந்து சேரு. சிவபெருமானி வந்து சேருக. சிவபெருமானை வந்து சேருகின்ற பொழுது அன்பனாக வந்து சேருக. அவன் பெருமை பேசி வந்து சேருக. அவன் தலைவன் என்று வந்து சேருக. இல்லையா? இந்த தலைவன் மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனாலதான் மணிவாசகர் சொன்னார், தன்மையை பிறரால் அறியாத தலைவானார். ஏன்னா உலக தலைவர்கள்லாம் தொண்டர்கள் எப்படின்னா தலைவனை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும் அவங்களுக்கு. தலைவர் எப்போ தூங்குவார், தலைவர் எப்போ எந்திரிப்பார், தலைவருக்கு எது ரொம்ப பிடிக்கும், தலைவர் எதை எப்போ விரும்பி சாப்பிடுவார், தலைவர் எங்கே எந்த நேரத்தில் எப்படி இருப்பார், எல்லா விவரமும் அத்துப்படி. யாருக்கு? தொண்டனுக்கு. தலைவனை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சு வச்சிருப்பான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இங்கே இருப்பார், இன்னைக்கு வியாழக்கிழமையா அங்கே இருப்பார், இன்னைக்கு காலையா இங்கே இருப்பார், சாயந்தரமா தலைவர் இதை விரும்பி சாப்பிடுவார், தலைவர் இதை விரும்பி உடுத்துவார், எல்லா விவரமும் சொல்லுவான். யாரு? யார் சொல்லுவா? தொண்டன் சொல்லுவான் தலைவன். ஆனா தலைவனுக்கு தொண்டனை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா தெரியுமா? அவனும் தெரியாது. ஆனா இங்க எப்படின்னு கேட்டா தொண்டனுக்கு தலைவனை பத்தி ஒன்றும் தெரியாது. இந்த சிவபெருமானாகிய தலைவன் எங்க இருப்பான், எப்ப இருப்பான், எப்படி வருவான், எப்படி போவான்னு தொண்டனுக்கு ஒருவரும் தெரியாது. ஆனால் தொண்டர்களை பற்றிய அத்தனை விவரமும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அத்துப்படியா தெரியும். அதனால இவன் தன்மை பிறரால் அறியாத தலைவா. அது மட்டுமல்ல, தொண்டன் தொண்டு செஞ்சா கொடி மரம் நடுறான், கொடி ஏத்துறான், தோரணம் கட்டுறான், போஸ்டர் ஒட்டுறான், பசிச்சா அந்த பசையை கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறான். வேற வழி இல்லை. பாதி பேர் வறுமையில தானே அது செய்யறான். இவ்வளவு கஷ்டப்படுறானே, தோரணம் கட்டி போஸ்டர் ஒட்டி இவ்வளவு கஷ்டப்படுறானே, இந்த தொண்டன் செய்கிற இவ்வளவு தொண்டுனாலையும் யாருக்கு லாபம்? தலைவருக்கு தான் லாபம். தலைவருக்கு தான் லாபம். தொண்டன் செய்கிற தொண்டுகள்லாம் லாபம் யாருக்குன்னா தலைவனுக்கு. ஆனா இங்கே இந்த தலைவனுக்கு தொண்டர்கள் தொண்டு செய்தா அந்த தொண்டுனால தொண்டர்களுக்கு தான் லாபமே தவிர தலைவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. அதனால சொன்னார், இவர் தனிப்பட்ட தலைவன். தன்மையே பிறரால் அறியாத தலைவர். இப்படி ஒரு தலைவனை நாம் எடுத்துக்காம யாரையோ தலைங்கிறோம். இதெல்லவா தலை? தெரியாம சுத்துறோமே, இதுதான் தலை. தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையே தலையே தலையே, இந்த தலையா வணங்கு. யாரையோ தலைன்ட்டு பின்னால போறியே தருதலை, இந்த தலையை வணங்கு. தலையே நீ வணங்காய். சிவபெருமானுடைய பெருமை இன்னும் பறக்க பேசுகிறார். தொடர்ந்து நாம வருகிற வியாழக்கிழமை 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு இங்கே சந்திக்கிறோம், சிந்திக்கிறோம். உற்சமயத்தை பற்றி சிவபெருமானுடைய பெருமையை உற்சமயங்கிற பகுதியில் பறக்க பேசுகிறார். இனி வருதெல்லாம் சிவபெருமான் பெருமை தான். அவற்றை தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.